இந்த வெப் சீரிஸ்லயே எனக்கு புடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டரைசேஷன் தாங்க. ஏன்னா, அந்த கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா, இத வந்து இன்னமுமே ரியலா வந்து ஃபீல் பண்ண வைக்குது. அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 4 பசங்களும் ஒரே மாரி ஃபீல் பண்ணாம, ஒருத்தருக்கும் ஒரு ஃபீலிங், ஒரு ரியாக்ஷன், ஒரு தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டியிருக்க அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. ஜகு பார்த்தீங்கன்னா, வெறும் கோவம் மட்டும் தாங்க. அதாவது என்ன ரீசன் சொன்னாலும் சரி, அவங்க அப்பா பண்றது தப்பு. அதுக்கான தண்டனைய அவர் அனுபவிச்சே ஆகணும். அது எப்படி அவர சும்மா மன்னிச்சு விடுறது அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. ஜெயஸ்ரீ பார்த்தீங்கன்னா வந்து, இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சு அவர்ட்ட நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, இத்தன நாள் வந்து அவரு பயந்து பயந்து பண்ண விஷயம் இப்ப பயமே இல்லாம பண்ண ஆரம்பிச்சுருவாரு அப்படின்னு அவங்களோட ஃபீலிங். ஹரிணிய பார்த்தீங்கன்னா வந்து, இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மாக்கு வந்து அது இம்பாக்ட் ஆயிரும். சோ அம்மாக்காக நம்ம இத மறைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது. அண்ட் கடைசி பொண்ணு அந்த மீரா பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களோட மெச்சூரிட்டி லெவலுக்கு இவ்ளோ பெருசாலாம் அவங்க யோசிக்காம, அம்மாவும் அப்பாவும் ஒண்ணா இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது யோசிக்கிறது. சரி ஓகே வாங்க எபிசோட் 17ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஸ்டார்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஜகு பார்த்தீங்கன்னா வந்து மதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணாம இருக்காங்க இல்லையா? சோ அவங்க வந்து வெளிய மீட் பண்றாங்க. அண்ட் அவங்க வந்து கேக்குறாங்க, "என்ன ஆச்சு? ஏன் அன்னைக்கு வந்து பாதியிலே நீ கிளம்பி போயிட்ட?" அப்படின்னு. இவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பாயிண்ட்டுக்கு வராங்க. அதாவது அன்னைக்கு நான் வந்து அந்த ஃபோட்டோவ எடுத்து காட்டினேன். இதான் எங்க அம்மா ஃபோட்டோன்னு. பட் அத பார்த்தோனே ஏன் நீ ஒரு மாரி ரியாக்ட் பண்ண? அது ஏன் உங்க அம்மாவான்னு வேற அத்தன வாட்டி கேட்ட? உனக்கு அவங்கள முன்னாடியே தெரியுமா? அப்படின்னு கேக்குறாங்க. சாச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சும்மா நார்மலா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. பட் ஸ்டில் மதுவுக்கு வந்து அது செட்டிலே ஆகாத மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஆனா நீ அதுக்கப்புறம் தானே அப்செட் ஆயி அங்கிருந்து எந்திரிச்சு போன. சோ ஏதோ ஒண்ணு இருக்குதானே அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப புஷ் பண்றாங்க. அவர் கைய பிடிச்சிட்டு வந்து எனக்கு என்னமோ உன் கூட இருக்கப்போ ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது அப்படின்னு அவர் டக்குன்னு கையை எடுத்துடுறாரு. எடுத்துட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சோ மதுவுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஜகு பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு சசி கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பியர் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பியரை எடுத்துட்டு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் பத்திலாம் என்ன நினைக்கிற? காம்ப்ளிகேட்டட்னா என்னடா அப்படின்னு கேக்குறப்ப அதான் ஃப்ரெண்டோட சிஸ்டரை லவ் பண்றதுன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருவேளை சிஸ்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள லவ் பண்றது அப்படின்னு கேக்குறப்போ என்னடா இது மானங்கட்ட பொழப்பு அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு சொல்லுவாரு. சோ இந்த விஷயத்த வந்து வெளியவும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்க முடியாம பாத்தீங்கன்னா நம்ம ஜக்கு வந்து பயங்கரமா வந்து போராடிக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறது அண்ட் அவர் குடிச்சிருக்காரு அப்படிங்கறத பார்த்துட்டு சிஸ்டர்ஸ் எல்லாமே என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறப்போ லைஃப்ல இப்பதான் ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி இருந்துச்சு அதுவும் போச்சு அப்படின்னு அவர் புலம்புவாரு. அண்ட் ஜெயஸ்ரீயை பார்த்து வந்து அந்த கோவம் அவருக்கு இருந்துட்டே இருக்கு இல்லையா? உன்னாலதான் அம்மாக்கு இப்படி ஆயிருச்சு அப்படிங்கறதையும் மறுபடியும் பாயிண்ட் அவுட் பண்ணுவாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா வந்து அவரே அதுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு ஜெயஸ்ரீ கிட்ட சாரி கேட்கறது. அண்ட் ஜெயஸ்ரீயும் பாத்தீங்கன்னா அந்த அவர் சொன்னதுக்கான அந்த கில்ட் ஃபீலிங் அவங்களுக்கும் ஆல்ரெடி இருக்கு. பிளஸ் அதெல்லாம் வெளியே காட்டிக்காம அதெல்லாம் ஒன்றும் கோவம் இல்ல சாப்பாடு செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஈவன் ஜகு பாத்தீங்கன்னா வந்து அந்த லேடிக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது வந்து மீராவோட ஒரு வயசு பெரிய பொண்ணு. அப்ப எவ்வளவு நாளா இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறப்போ ஹரிணி பாயிண்டா பேசுவாங்க. அது அந்த லேடியோட பொண்ணா இருக்கலாம்ல, அது அப்பாவோட பொண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சூப்பரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜெயஸ்ரீ கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்பா வேணாம் ஆனா அம்மாக்கு வந்து அப்பா தேவை. அம்மாக்கு இதை தெரியாம நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஜகு பாத்தீங்கன்னா அந்த ஆளை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஆளை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம். இப்ப எதுக்கு அந்த ஆளை இங்க வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜகு செம்ம கோமா பேசிட்டு இருப்பாரு. அண்ட் இதுல அல்டிமேட் சீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலர் அண்ட் சண்முகம் அதாவது அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ சண்முகம்கிட்ட வந்து மலர் வந்து பேசிட்டு இருக்கப்போ யாரு எப்படி ஏமாத்துறாங்கன்னே தெரியல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. எப்படி அவளை ஏமாத்துறதுக்கு வந்து மனசு வந்துச்சு? உண்மையா லவ் பண்ணா வந்து எப்படி ஏமாத்த மனசு வரும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவங்க வந்து ஜெயஸ்ரீயோட இதை பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிட்டு இருக்காங்க. பட் அது வந்து நம்ம சண்முகம்க்கு வந்து உறுத்துது. சோ இந்த சீனும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அதாவது இன்டைரக்டாவே வந்து நம்ம சண்முகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாத்தையுமே வந்து ரியலைஸ் பண்ணிட்டே வர மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குங்க. அதாவது அவங்க ஜெயஸ்ரீயோட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சண்முகம் வந்து ஜெயஸ்ரீக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நீ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிடுவியே, இந்த ஒரு விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன், இனிமே இப்படி யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி இவர் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. பட் அந்த இடத்துல நம்ம ஜெயஸ்ரீ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்களுக்கு வந்து அம்மாவை பிடிக்குமா? எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறப்போ எனக்கு அம்மா தான் வந்து எல்லாமே, அம்மா தான் என்னோட உலகம் அப்படின்னு. அதாவது நீங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்றீங்க இல்லையா? பட் லவ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட், உண்மையா இருக்கணும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். நீங்க வந்து அம்மா வந்து நல்லா கேர் பண்ணி கூடவே இருந்து பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயஸ்ரீ சொல்லுவாங்க. இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற மேட்டரை சொல்றப்போ பாத்தீங்கன்னா அப்படியே சண்முகம்க்கு வந்து பயங்கர கில்ட்டியா வந்து ஃபீல் ஆகும். அவரால் நிமிந்து பார்க்க கூட முடியாது. ஸோ அந்த சீனுமே வந்து சூப்பரா அதை வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த வாரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அஸ்வின் கேரக்டர் வந்துட்டு போறப்போலாம் அந்த இருக்கிற யூஸ்வல் இரிட்டேஷனே கிடையாது. என்னடா இது நம்ம அஸ்வின் வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலா பேசுவாருங்க. அதாவது மீரா கிட்ட போயிட்டு நீ வந்து மேட்சுக்கு வந்தே ஆகணும், அதுதான் உன்னோட டைவர்ஷனு, நீ இப்படி
இப்படியே விட்டுட்ட அப்படின்னா நம்மளால பூனே மேட்ச் போய் ஆட முடியாம போயிரும். நீ வரலன்னா அப்புறம் நானும் போக முடியாது அப்படின்னு வர அந்த இடத்துல எனக்கு ஒரு நம்பிக்கையே வரல. இவரு செல்ஃபிஷான ஆளாச்சே. இவரு எதுக்காக வந்து மீரா வரலன்னா பூனே மேட்ச்சுக்கு மாட்டாரு அப்படின்னு தோணுது. ஒருவேளை இன்னும் நம்ம இந்த அஸ்வின் கேரக்டர சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சுட்டாங்க. சோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து நீ யோசி, நீ வந்து மேட்ச்சுக்கு வா, மேட்ச்ச விட்றாத அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது உண்மையிலேயே நல்லா இருந்தது. சோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா இதுல நடந்த ஒரு கியூட்டான விஷயம். கியூட் அப்படின்னு சொன்னாலே நம்ம சித்தார்த் தான். சோ சித்தார்த் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவ பார்க்க வரது, கோயிலுக்கு போயிட்டு விபூதிய கொண்டு வந்து இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிய அவரோட அப்பா அங்க வந்து வந்துருவாரு. அவரு தான் அப்பவே சவால் விட்டுருப்பாரு தெரியுமா? நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். என்னோட போலீஸ் இத வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வரலையா? சோ அவரு வந்து அந்த இடத்துல சென்ஸ் பண்ணிடுறாரு. ஆமா நீங்க ரொம்ப க்ளோஸா இவங்களோட அக்காக்கு தானே நீ வேலை வாங்கி குடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல பேசுவாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தாங்க இடிக்கும். நம்ம சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிணி மாரி மிமிக்ரி பண்ற மாரி காட்டுவாங்க. அதுவே அவ்ளோ அக்யூரேட்டா வந்து அவங்க வாய்ஸ்ல பேசுறதே என்னால இன்னும் நம்ப முடியல. பட் அந்த வாய்ஸ இவரு கேட்டுட்டு, இப்ப ஹரிணி பேசுறத கேட்டுட்டு, இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு இவரு மேட்ச் பண்ணுவாரு தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான். உங்களுக்கும் அதே மாரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ல போட்டுருங்க. சோ அவ்வளோதாங்க எபிசோட் 17ல வந்து எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 18ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.